Dear students, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 13வது வீடியோ. இந்த வீடியோவில் சில முக்கியமான உச்சரிப்புகளை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஆங்கிலம் வாசித்தலை வேகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கேட்கிறார்கள். அதற்கான ஆலோசனைகளை நான் சொல்லி வருகிறேன். இந்த வீடியோவிலையும் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை நான் தருகிறேன். அந்த ஆலோசனை நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் கூட கொஞ்சம் வேகமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். அது பாடத்தினுடைய நடுவில் நான் உங்களுக்கு தருகிறேன். முதலாவது, இப்பொழுது இந்த உச்சரிப்புகளை நம்ம பயிற்சி செய்யலாம், வார்த்தைகளையும் பயிற்சி செய்யலாம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். சா, சே, சி, சோ, சு, ஸ்கா, ஸ்கே, ஸ்கீ, ஸ்கோ, ஸ்கூ. இப்பொழுது இந்த எஸ், சி இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருகிற வார்த்தைகள், அவற்றை நம்ம பயிற்சி செய்யலாம். சொல்லுங்கள், நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லணும். ஸ்கூல், ஸ்கேல், ஸ்கோர், ஸ்கார், ஸ்கேர். இப்பொழுது இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் ரெண்டாவது எழுத்து சைலண்ட் ஆகிடுது, அதாவது அமைதி எழுத்தாயிடுது. அதனால் வெறும் எஸ் உச்சரிப்பு தான் அதுக்கு வரும். இப்போ நான் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். சென்ட், சயின்ஸ், சீனரி, சிசர்ஸ். நான் மறுபடியும் படிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். ஸ்கூல், ஸ்கேல், ஸ்கோர், ஸ்கார், ஸ்கேர், சென்ட், சயின்ஸ், சீனரி, சீசர்ஸ். இப்பொழுது கீழே உள்ள அந்த உச்சரிப்புகளையும் வார்த்தைகளையும் நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. சா, சே, சி, சோ, சு, ஷா, ஷே, ஷி, ஷோ, ஷூ. இந்த உச்சரிப்பு சிலருக்கு கஷ்டம், சரியா? அந்த ஷுன்ற உச்சரிப்பு வராது, அது கொஞ்சம் பயிற்சி செஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. ஷா, ஷே, ஷி, ஷோ, ஷூ. இப்பொழுது நாம் வார்த்தைகளை வாசிக்கலாம். ஷீ, ஷெட், ஷேக், ஷேர், ஷைன், புஷ், ரஷ், கேஷ், ஃபிஷ், லேஷ், ஃப்ளாஷ், டிஷ், கிரஷ். அடுத்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இது சா, சே, சி, சோ, சு. இந்த எஸ்ஸும் கேயும் சேரும்போது அதே மாதிரி தான். எஸ்சி சேரும்போது நம்ம எப்படி ஸ்கான்னு படித்தோமோ அதே மாதிரி தான். ஸ்கா, ஸ்கே, ஸ்கீ, ஸ்கோ, ஸ்கூ, skate,
ஸ்கில், ஸ்கின், ஸ்கெட்ச், ஸ்கை, ஆஸ்க், மாஸ்க். ஓகேவா? அடுத்தது கீழே உள்ள இந்த உச்சரிப்புகளை பார்க்கலாம். சா, சே, சி, சோ, சு, ஸ்மா, ஸ்மே, ஸ்மீ, ஸ்மோ, ஸ்மூ. இந்த எழுத்துக்கள், இந்த எஸ்ஸும் எம்மும் சேர்ந்து வந்திருக்கிற அந்த உச்சரிப்பு வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்மால், ஸ்மார்ட், ஸ்மியர், ஸ்மாஷ், ஸ்மெல், ஸ்மைல். அடுத்து நம்ம அடுத்த பக்கம் போகலாம். இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இங்கிலீஷ் நாங்கள் வேகமாக கற்றுக்கணும், இங்கிலீஷ் வாசிக்கிறதும் சரி, அடுத்த லெவல் இங்கிலீஷ் பேசுகிறதும் சரி, வேகமாக கற்றுக்கணும். அல்லது வேறு எந்த பாடத்தை வேகமாக கற்றுக்கணுனாலும் என்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த இசைக்கருவிகள்லாம் வாசிப்பாங்க. இந்த வயலின் வாசிக்கிறவர், வீணை வாசிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, டெய்லி அந்த வயலின் வாசிக்கிறவங்களே எவ்வளவு வருஷம் ப்ராக்டிஸ் ஆனாலும் ஒரு 15-20 வருஷமாக அவங்க வாசிச்சுட்ருப்பாங்க. இருந்தாலும் தினசரி அந்த வயலின் எடுத்து அவங்க 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ வாசிப்பாங்க. சரியா? அதே மாதிரி விளையாட்டு வீரர்களும் பார்த்திங்கன்னா விடியற் காலையிலும் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஃபுட்பால் ஆடுறவங்க காலையில் போய் கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறது மாத்திரம் இல்லை, மனதில் நல்ல ஆழமாக பதிஞ்சிருது. அப்போ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கணும், அல்லது ஆங்கிலம் பேச கற்றுக்கணும், நல்லா மற்றவங்கள மாதிரி இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்கணும், நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்படும்போது அதுக்கு நம்ம தினசரி பயிற்சி செய்யணும். அதில் ஒரு ஆர்வம் வளர்த்துக்கோங்க, தினசரி பயிற்சி செய்யுங்க. சரியா? இப்பொழுது தொடர்ந்து இந்த பக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன காரியம், அந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும், அந்த ஆலோசனை உதவியாக இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்பொழுது நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். சா, சே, சி, சோ, சு, ஸ்னா, ஸ்னே, ஸ்னீ, ஸ்னோ, ஸ்னூ, ஸ்னாக், ஸ்னெயில், ஸ்னேர், ஸ்னோர், ஸ்னேக், ஸ்னாப், ஸ்னோ, ஸ்னீஸ், ஸ்னாப். ஓகேவா? இப்போ கீழே உள்ள அந்த உச்சரிப்பையும் வார்த்தைகளும் பார்க்கலாம். சா, சே, சி, சோ, சு, ஸ்பா, ஸ்பே, ஸ்பீ, ஸ்போ, ஸ்பூ. இப்போ வார்த்தைகள், இந்த எஸ்ஸும் பியும் சேர்ந்துருக்கிற வார்த்தைகள். ஸ்பேஸ், ஸ்பாட், ஸ்பிளாஷ், ஸ்பீக், ஸ்பெண்ட், ஸ்போர்ட், ஸ்பெஷல், வாஸ்ப், கிளாஸ்ப். இப்பொழுது அடுத்த பக்கம். இப்போ நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி வாசிங்க. சா,
say, see, so, sue, star, stay, stee, stow, stew. இந்த எழுத்துக்கள் சேர்ந்திருக்கிற வார்த்தைகள். stare, step, stop, stare, store, stage, story, stand, star, list, last. அடுத்து கீழே உள்ள உச்சரிப்பும் வார்த்தைகளும். சா, say, see, so, sue, swa, sway, swee, swo, sue. வார்த்தைகளை படிக்கிறேன். sweet, swan, swallow, sweat. இது sweat. சரியா? இதுதான் sweet. sweat, swing, swim, swamp, sweater, swollen. ஓகேவா? இன்னைக்கு வார்த்தைகள் இவ்வளோதான். சரியா? இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பாடத்தை நீங்கள் திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள், மனதில் நன்றாக பதியட்டும். இதிலும் கூட இந்த காணொலியை முழுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி. அதுபோல் ஷேர் செய்தவர்களுக்கு, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு, இன்னும் கூட லைக் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. அநேகர் நீங்கள் இந்த வீடியோக்களை பார்க்கிறீர்கள். இது ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது எங்களுக்கு. தொடர்ந்து எங்களுக்கு வீடியோக்கள் போடுவதற்கு உற்சாகமாக இருக்கிறது. மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.